பொதுவாக கோப்ரோ கேமராவோட அதீத பயன்பாடுங்கிறது பைக் ரைடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல ஆக்ஷன் கேமரா, எவ்வளோ வேகமாக போனாலும் நல்ல அந்த கிம்பல் எஃபெக்ட்டுங்கிறது இன்பில்ட்டாக இருக்கிறதுனால சூப்பராக கேமராவில் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் ஆகுங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து மோஸ்ட்லி அண்டர் வாட்டர் வீடியோஸ், மீன்களோட காணொலியை தண்ணீருக்குள்ளே பதிவு பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இன்று நம்ம தோட்டத்து பக்கத்தில் இருக்க வரட்டுப்பழம் மனையை போய் பார்த்துட்டு வரலான்னு பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பும்போது சரி பைக்கில் ஒரு வீடியோ எடுக்கலான்டா இந்த வீடியோவை எடுத்தேன். நிறைய இடங்களில் இனிமேல் மீன்களோட காணொலி பதிவு பண்ணுறதுக்காக வயல்களுக்குள்ளே போகும்பொழுதும் இந்த மாதிரி பதிவு பண்ணலான்னு இருக்கேன். இந்த பாதை சத்தியமங்கலம் வழியாக போகிற திம்பம் மலைப்பாதையை கடந்து போகிற பாதைக்கு ஒரு மாற்றுப்பாதை. இரவு நேரத்தில் அங்கே அனுமதி கிடையாதுங்கிறதுனால இந்த பாதை வழியாக நிறைய, அதாவது பர்கூர், கற்கண்டி தாண்டி கர்நாடக எல்லைக்குள்ளே போகிற ஒரு பாதை. இதுதான் அந்த அணை. தற்பொழுது பொதுமக்களுக்கு பார்வை அனுமதி கிடையாது. யானை நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வனத்துறையால் கட்டுப்படுத்தப்படுது. 5 வருடத்துக்கு முன்னர் வரை அணை பகுதிக்கே அனுமதிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த பாதையோரமாக நம்ம போனோம் அப்படின்னா அந்த டேமை பார்த்துக்கலாம், நீரின் அளவெல்லாம் பார்க்கலாம். நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே ஏரி இருக்கிறனால நீர் வரத்து எப்போ வரும் அப்படிங்கிறத அடிக்கடி போய் பார்ப்பேன். பாப்பாவை கூட்டிகிட்டு போனதுக்கு தனக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி ஒரு புள்ளிமான் கூட்டத்தை ஓரமாக பார்க்க முடிஞ்சுது.